வணக்கம் மக்களே! மீண்டும் ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. மறுபடியும் என் ஓனரு ஆஃபீஸுக்கு சாப்பாடு கொண்டு போறாங்க. முந்தா நேத்து பார்த்தோம் நம்ம ட்ரை ஃபிஷ்ஷு. அதே மாரி இன்னைக்கு ஒரு ட்ரை ஃபிஷ்ஷுங்க. நெத்திலி கருவாடு பிரியாணிங்க இது. என்னடா நெத்திலி கருவாடெல்லாம் பிரியாணி சாப்பிட்றாங்களான்னு யோசிக்காதீங்க. இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்கங்க. நம்ம ஊர் நெத்திலி கருவாடு சின்ன சின்ன நெத்திலி கருவாடு இருக்குல்ல, அதில பிரியாணி செஞ்சுருக்குங்க இன்னைக்கு. அருமையான பிரியாணி. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஈஸி தாங்க கருவாடு செய்கிறது, நெத்திலி கருவாடு பிரியாணி செய்கிறது. கருவாட்டை பொத்து நல்லா நெய்யில் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கிரேவி மாதிரி செஞ்சு புளி தண்ணிலாம் ஊற்றினா செம்மையாக வருங்க. ரைஸுங்க இதாங்க பாஸ்மதி ரைஸு. ரைஸ் உடையாமல் கொடுக்கணுங்க. ரைஸ் உடஞ்சிச்சின்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவானுங்க. 2 சகானுங்க. 2 சகானில் சாப்பாடு கேட்டிருக்காங்க. போன தடவை கொடுத்தப்போ பத்தலையாம். இந்த தடவை அதிகமாக கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு தனியாக சாப்பாடு, வீட்டுக்கு தனியாக சாப்பாடு. வீட்டில் உள்ள பிள்ளைங்க, அவங்க ஒய்ஃபு எல்லாருக்கும் தனி சாப்பாடுங்க. இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. நல்லா அருமையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் நெத்திலி கருவாடு எப்படி இருக்குன்னு. நல்லா புளி தண்ணிலாம் ஊற்றி இந்த மாதிரிலாம் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. நினப்பீங்க எல்லாம் கருவாட்டு இல்லாமல் பிரியாணி நல்லா இருக்குன்னு. அருமையாக இருக்குங்க. கருவாட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். சூப்பரான பிரியாணிங்க இது. இன்றைக்கி அவங்க ஒரு புடி பிடிப்பானுங்க. பிடிச்சிட்டு வந்து என்ன சொல்கிறானுங்கன்னு தெரியல. நல்லா இருந்துச்சுன்னா திருப்பியும் சொல்லுவானுங்க. சொல்லி திருப்பியும் செய்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வேலை இங்கே கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. இதில் இன்னும் அதிகமாக வேறு வேலை கொடுக்குறானுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன்.